இந்த வருஷத்தில் 2026 ஜனவரிலேருந்து இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த எண்டில் தமிழ் வருஷ பிறப்புக்கு நல்ல படமாக கொடுத்துருக்காரு தனுஷ் அண்ணன். எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். கமர்ஷியல் ஹிட்டு இது. அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் தான். இதில் சென்டிமெண்ட் இருக்குது. அவர் வந்து ஒரு ராபரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் ஒரு விஷயம் இருக்காரு. அது எதுக்காக உள்ளே வராரு, இதுலேருந்து எப்படி வெளியில் வராரு, அப்பாவுக்கு இது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாமே தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக தான் இருக்குது படம். கமர்ஷியல் ஹிட்டு தான். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். அகைன் இதில் நிறைய அழு வச்சிருக்காரு. நிறைய எப்படி சொல்கிறது, படம் வந்து அந்த உணர்வுபூர்வமாக போய் பார்த்தீங்கன்னா தான் அதை பற்றி தெரியும் சொல்லணும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நெகட்டிவாக சொல்லி படத்தை பார்க்க விடுறத விட எல்லா குடும்பத்தோடு வந்து படத்தை வந்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஒன்லைன் ஸ்டோரி. நம்ம கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கட்டணும், இல்லை கடன் வாங்காதீங்க. அது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. அப்பாவை வந்து எப்போயும் விட்டுறக்கூடாது. அகைன் வந்து அப்பாவை வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அது. பயங்கரமாக டச் பண்ணிட்டார் அண்ணன் தனுஷ் அண்ணன். விக்னேஷ் ராஜாவோட டைரக்ஷனில், ஐஸ்வரி கணேஷ் அவரோட வேல்ஸ் அவரோட ப்ரொடக்ஷனில், ஜிவி சாரோட மியூசிக்கில் படம் சூப்பராக வந்திருக்கு. 80% ஓகே. லேகிங்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. படம் நல்லா இருக்குது. 80 to 90%. அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காருங்க. அதான் சொல்லிட்டார்ல எங்கள் அண்ணன் எஸ்ஆர் அப்போவே சொல்லிட்டாரு. வடச்சென்னையிலே இதில் சாரி அரசனில் சொல்லியிருக்காரு. அவர் வச்சு நடத்துனார். அவர் அதுமாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ 2 பேர் வந்து மிக்சிங் வர போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளத்தில் வந்து மீட் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுதுன்னு நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். வந்தால் ரொம்ப சந்தோஷம். வெற்றிமாறன் சார் இல்லை, அரசன் வராரு, வந்துகிட்டே இருக்காரு. இதே மாதிரி வந்து பேசுவேன், அது வேறு மாதிரி பேசுவேன். நான் ஆக்சுவலாக எஸ்ஆர் ஃபேனு. பரவாயில்ல, அண்ணன் தனுஷ் அண்ணன் வந்து கலக்கிட்டாருங்க. 2 பேர் தான் வந்து ஆளவே போகிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரி. ஒன்று சிம்பு, இந்த பக்கம் தனுஷ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஓகே, தேங்க்யூ. என் கொலசாமி ஓகேவா, என் கரசாமி குரத்திக்க வந்த கொலசாமியா வந்து இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்கு. 90 காலகட்டத்தில் விவசாயிகளை ஏமாற்றி, விவசாயம் ஆசை வார்த்தை சொல்லி டிராக்டர் வாங்க வச்சு பத்திரத்தை பிடிக்கி வச்சிருக்கிற ரிசர்வ் பேங்க் வங்கி ஊழியர்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறேன் ஓகேவா, நீங்கள் திருடி வாங்கினதை, அதாவது எங்களை ஆசை வார்த்தை சொல்லி வாங்கினதை நாங்கள் திருப்பி எடுக்க வந்திருக்கோன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் திருட வரல, எங்கள் கிட்ட பிடுங்கினதை நாங்கள் திருப்பி எடுக்க வந்திருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் ஒரு வரி கதை. கண்டிப்பாக பேங்கில் போய் எந்த லோனு கீனு வாங்காதீங்க அப்படின்றத மறுபடியும் எப்படி துணிவில் நம்ம அண்ணன் தலை சொன்னாரோ அதைத்தான் இது 90லேயே இதெல்லாம் நடந்த கதையை தான் நம்ம கற்பனைன்னு போடுவோம். ஆனால் 90லாம் வாங்கி டிராக்டர்லாம் இத்து போய் கிடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த விவசாயிகளை காக்க வந்த என் கரசாமி, என் குலத்திக்க வந்த கொரசாமி அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. இவர் நடிச்சிருக்கிறாரு. எங்கள் KS ரவிக்குமார் சார் வந்து அப்படி துடிச்சிருக்கிறாரு. சார், நீங்கள் கேட்ட துறக்கிறதுல இருந்து இன்னைக்கு மனசில் ஒரு பூட்டை போட்டுட்டீங்க சார். உங்களுக்கு எண்டு முடிஞ்சு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு. நீங்கள் எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகப்பன் சாமியா பேர் வாங்கி கொடுக்கும். ஐ லவ் இட். கண்டிப்பாக எனக்கு கண்ணீர் வந்துட்டு உள்ளே போனதே அவரால் தான். அவ்வளோ இமோஷனலாக எடுத்திருக்காங்க. படம் சூப்பர். மூவி வந்து ஓகே, 1 டைம் வாட்சபிள். ஃபேன்ஸ்க்காக எடுத்த மூவின்னு கூட சொல்லலாம். கரா ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரோல்ஸை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க மூவியில். மெசேஜ் வந்து சோஷியல் மெசேஜ், பப்ளிக் அவேர்னஸ் மெசேஜஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக மேபி அதான் அந்த கான்செப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா படத்தை கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, 1 டைம் வாட்சபிள், அவ்வளோதான். 20% வேணால் வர வாய்ப்பு இருக்குது. கான்செப்டுக்காக வரலாம் மேபி. ரூரலில் இருக்கிறவங்க வந்து லோன் வாங்குறேங்கிற பேரில் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஸ்டோரி. ரேட்டிங்கா 5 2.5